ஒரு பேட்ஸ்மேனுக்கு கடைசி ஓவர்ல ஒரு அவுட்லெட்னா பாட்லெட். ஏன்னா அவர் கையில பால கொடுத்ததுமே 3 பேருக்கு இங்கே மெசேஜ் அனுப்பிச்சேன். முடிஞ்சது மேட்ச், கதை முடிஞ்சது. பாட்லெட் கையில பால நீங்க கொடுத்தீங்கன்னா எதை வேணா பாசிபிள்னு காமிப்பார் அவர் எதிர் டீம். அதனால அவரு எதிர் டீமுக்கு அவுட்லெட் அவர் தான். இங்க வந்து இது ஒரு பினிஷிங்கே ஒரு கலை. அது யாருக்குன்னா திலக் வர்மா. அது வந்து வர்ம கலை. திலக் வர்மாவுடைய கலை அது பினிஷ் பண்றதுன்றது. பிகாஸ் ஹி இஸ் அ கேம் ஃபைட்டர். அவரால் அடிக்க முடியாம போலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்பின்னு கொஞ்சம் கஷ்டப்படுவார். இருந்தாலும் லாஸ்ட் ஓவர் நீயா நானான்னு வந்துட்டா தோனி மாரி இஸ் ஜஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். அவர் அந்த மாதிரி பினிஷ் பண்றாரு. அந்த பாட்லெட் பத்தி உங்களுக்கு முதலே சொல்லி நான் மறந்துட போகுது. அந்த முதல் பால் போட்டு ஒரு ஃபுல் டாஸ்ல ஒரு சிக்ஸ் குத்தாரு பால் பெல் ஜாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு புன்னகை ஒண்ணு. அதை நீங்க பார்த்துக்கணும் தம்பி. இவருங்க போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் பாட்லெட்டுக்கே. என்ன ஒரு தெய்வீக புன்னகை. அது போறாதுன்னு சொல்லிட்டு அந்த புன்னகை அப்படியே எதிர் டீமுக்கு அப்படியே புன்முறுவலாய் சிரிப்பான்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்ட்டு இது பேக் ஃபுட்ல ஒரு சிக்ஸ், உள்ளுல ஒரு சிக்ஸ் அப்படி கொடுத்து மேட்சை முடிச்சு எக்ஸ்ட்ராடினரி.